அங்கே அண்ணா அறிவாலயத்திலே எனது அருமை அண்ணன் கலைஞர் அவர்கள், எனக்கு ரொம்ப அவரை பத்தி ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப உண்மை. 30 வருஷம் நான் அவர்கிட்டயே பக்கத்திலேயே இருந்து குமாஸ்தா வேலை, சேனாதிபதி வேலை, மெய்காப்பாளன் வேலை, எல்லா சமயத்துல மந்திரி வேலை எல்லாம் பக்கத்திலே இருந்தவன் இல்லையா. அண்ணனுக்கே இப்படி ஆட்சின்னு சொல்லி வேற ஒண்ணு நினைச்சாங்க. இப்ப சொல்லியிருக்காரு கூட தொலைக்காட்சியில, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோடு விஜயகாந்தோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது, விரைவில் அவர் வந்து விடுவார். ஏன்னா ஏற்கனவே ஒரு வாழைப்பழம் பலாப்பழம் கதையில மாட்டி பாடா படுறீங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. பெரிய ராஜதந்திரிங்க, மாக்கியவெல்லி சாணக்கியம் படிச்சவர் அவர். எப்படி காய எங்க நகத்துல எவனை காலி பண்ணலான்னு. இப்ப எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, அந்த வாழைப்பழத்தை சொல்லி முருகனுக்கு ஒரு பழம் புராணத்துல, கவுண்டமணி செந்திலுக்கு ஒரு பழம், அடுத்த அண்ணன் கலைஞருக்கு ஒரு பழம்னு வாட்ஸ்அப்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. நேற்றைக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு என்னுடைய அருமை சகோதரர் மக்கள் நல கூட்டணியோடு கரம் கோர்க்க இருக்கிற கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், திமுக அண்ணா திமுக ரெண்டும் கொள்ளையடித்த கட்சிகள், இந்த இரண்டையும் தமிழ்நாட்டு அரசியலில் தூக்கி எறிய வேண்டும் என்று நேற்றைக்கு கேப்டன் விஜயகாந்த் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்திருப்பது தினத்தந்தி பத்திரிகையில் வந்திருக்கிறது. வரிவிடாமல் பேப்பர் படிக்கிற அண்ணன் பேப்பர் படிக்கலையா காலையில? உங்க பக்கத்தில் இருக்கிறவர்கள் இன்னும் உங்களை ஏமாற்றுகிறார்களா, அல்லது நீங்களே திட்டமிட்டு உங்கள் மாவட்ட செயலாளர்களை ஏமாற்றுவதற்காக இப்படி சொல்லுகிறீர்களா? எதற்கெடுத்தாலும் 5 நிமிஷத்துக்குள்ள அறிக்கை விடுவீங்களே, பொறுக்க மாட்டார். அரை மணி நேரம் பொறுக்க மாட்டார். யாராவது கருத்தை சொன்னா அவரை பராண்டி கொத்தி கொதறிடும் அவருக்கு. அப்படி இருந்தவர் தில்லுமுள்ளு கட்சின்னு மகளிர் மாநாட்டில் விஜயகாந்த் கட்சியில சகோதரி பிரேமலதா பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். திமுக என்றால் தில்லுமுள்ளு கட்சி என்று. ஏன் பதில் இல்லை? இந்த நிமிடம் வரை அதற்கு ஏன் பதில் இல்லை? ஒப்புக்கொண்டு விட்டீர்களா தில்லுமுள்ளு கட்சி என்று? உங்களுடைய அருமை மகன் பட்டத்து இளவரசராக பட்டாபிஷேகம் பெற்றுவிடலாம் என்று நமக்கு நாமே ஷூட்டிங் நாயகன் இருக்கிறாரே, உங்களுடைய அருமை திருக்குமாரன், அவருக்கு உண்மையே தெரியாது, அது வேற விஷயம். அவரிடம் கேட்கிறார். நாங்கள் ஏற்கனவே அழைப்பு கொடுத்திருக்கிறோம். கலைஞர் அவர்கள், தலைவர் கலைஞர் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அதை பற்றி அவர்கள் என்ன முடிவும் அவர்கள் எடுக்கலாம். அப்படி என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறித்து விஜயகாந்த் அவர்கள் கடுமையான விமர்சனம், அதை பற்றி பதில் சொல்ல தெரியல. அதற்கு பதில் சொல்லுகிற போது ஏற்கனவே நாங்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறோம், அப்படியே இருக்கிறது என்றால், நேற்றைக்கு அவர் குற்றம் சாட்டி இருக்கிறார். நம்மளுக்கு ரோசம், சூடு, சொரண, மானம், வெட்கம் ஒண்ணுமே கிடையாதா திமுகவுல? திமுக தொண்டர்களை சொல்லல, திமுக தலைமையை சொல்லுகிறேன், நாடாள துடிக்கின்ற அவரது மகனுக்கு சொல்லுகிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் இதே இடத்திலே நான் இன்றைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன், அந்த அவர் வரவில்லை. பேராசிரியர் ஜவாஹருல்லா அவர்கள் நேற்றைக்கு தான் போய் சேர்ந்தாருங்க. நேற்று முந்தைய நாள், அதற்கு முதல் நாள் ராத்திரி வரையில போயஸ் தோட்டத்தின் கதவுகள் திறக்காதா என்று காத்து கிடந்தான். அண்டா காகஜம் அபு காகஜம் திறந்து சீசே, இது அலிபாபாவில் அந்த குகை திறக்காதா? ஏன்னா ஒரு வகையில அலிபாபா குகைக்குள்ள கொள்ளையடிச்ச படம் தானே இருக்கு. அதனால போயஸ் தோட்டத்தின் கதவுகள் அது மாதிரி தானே. ஒரு காலம் இந்த கதவு திறக்காது என்று ஜெயலலிதா கதவை பூட்ட சொல்லி விட்டதனாலே பேராசிரியர் ஜவாஹருல்லா அங்க போய் சேர்ந்திருக்கிறார். நான் பேராசிரியரை கேட்கிறேன், எங்களை பற்றி நீங்க ஒரு விமர்சனம் பண்ணீங்க, பிறகு ஹைதர் அலி அதுக்காக என்கிட்ட வருத்தம் தெரிவித்தார், மக்கள் நல கூட்டணியை பற்றி நீங்க ஒரு சொன்னீங்க, நாங்க அதை பொருட்படுத்தல. ஆனால் 7ஆம் தேதி என்ன பேசினீர்கள்? அதிமுகவை ஆட்சி பீடத்தில் அமர வைப்பது ஒன்றே எங்கள் குறிக்கோள் என்று பேசினீர்களே. 2011 தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி வைத்து 2 எம்எல்ஏக்கள் ஜெயித்து சென்றீர்களே. திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் கனிமொழிக்கல்லவா ராஜ்யசபாவில் நீங்கள் ஓட்டு போட்டீர்கள். நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உடன்பாடு வைத்த மை ஈரம் கூட காயவில்லையே. அதன் பிறகு மீண்டும் அதிமுகவோடு கூட்டணி வைக்க நினைத்தீர்கள்.
அது நடக்கவில்லை. ஆகையினாலே தேமுதிகவும் இங்கே வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை மாத்திரம் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். மக்கள் நல கூட்டணி சமூக உணர்வோடு எப்படி போராடுகிறது என்று அற்புதமான உரைகளை சகோதரர் தொல் திருமா அவர்களும் ஜிஆர் அவர்களும் முத்தரசர் அவர்களும் இங்கே வழங்கி இருக்கிறார்கள். மரக்கிளைகளிலே தோழர்கள், சுற்றுச்சுவரிலே தோழர்கள், நிழல் இல்லாத இடங்களிலும் நெருப்பு வெயிலிலே தோழர்கள், பல்லாயிரக்கணக்கிலே தோழர்கள், பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் கருணை கண்களை கொஞ்சம் பாருங்கள். தொலைக்காட்சி எல்லாம் சரியா போட்டுறாங்க, லைவாவே வந்துருது. பத்திரிகைக்காரங்களுக்கு ரொம்ப நிருபர்கள் விழுந்து விழுந்து எழுதுறாங்க. ஆனால் அவர்கள் ஒரு முடிவு செய்து கொண்டு சில பத்திரிகைகள் இவங்க வரவே மாட்டாங்கன்னு. நீங்கள் நினைப்பது போல நீங்கள் நினைக்கிற கட்சிகளை கொண்டாந்து ஆட்சியில் உட்கார வச்சிட முடியாது. மக்கள் தான் கடவுள் என்று இங்கே பேசினார்கள். மக்கள் நல கூட்டணியை ஆட்சி விடத்தில் அமர வைக்க போகிறார்கள். இந்த நாடு சந்திக்கத்தான் போகிறது. மிக கொடூரமாக ஏறத்தாழ இது இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் பட்ட பகலில் உடுமலைப்பேட்டை வீதியில் சங்கர் கோரமாக படுகொலை செய்யப்பட்டார். அந்த காட்சியை தொலைக்காட்சியில் ஒரு அரை நிமிடம் பார்க்க முடியவில்லை. அவர் கழுத்து வெட்டுப்பட்டு உயிரோடு இருக்கிற போது அந்த கண்கள் அதை பார்க்க முடியவில்லை. அவன் துடிதுடித்து உருளுகிறான். அதன் பிறகு திருமா சொன்னார், அவரை ஆம்புலன்ஸிலே வைத்து கொண்டு போகிறார்கள். மருத்துவமனையில் போன பிறகு தண்ணீர் 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 என்று அந்த சங்கர் கேட்கிறான், உயிர் பிரிகிறது என்று. தலையில் வெட்டுப்பட்ட கௌசல்யா கீழே சாய்கிறாள், மயக்கமுற்று செத்து போனாள். கௌசல்யா அவளும் கொலையுண்டு மடிந்தாள் என்று இந்த கொலைகாரர்கள் போய்விடுகிறார்கள். இந்த காட்சி இந்தியாவில் உள்ள அத்தனை தொலைக்காட்சிகளிலும் வந்தது. திரும்ப டெல்லி, மும்பை, இந்தியாவின் நகரங்கள் அனைத்திலும் பதற வைக்கிற காட்சி எங்கே? தமிழகத்தில் பட்டப்பகலில் இதே போல ஒரு காட்சி ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு கோயம்புத்தூரில் நடந்தது. அது ஒரு மதுபான கடையில் முன்பின் அறிமுகம் இல்லாதவர்கள் மதுபான கடையிலே பகல் 1 மணிக்கு மோதி கொண்டார்கள். சிறு சச்சரவு. மதுபான கடையிலே மோதிக்கொண்டவர்களில் 2 பேர் அங்கிருந்து வெளியேறி போனார்கள். ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த சச்சரவில் ஈடுபட்ட அந்த இன்னொரு இளைஞன் அவன் மோட்டார் சைக்கிளிலே போகிறான். கல்களை குறுக்கே போட்டு அவரை மறிக்கிறார்கள். மோட்டார் சைக்கிளை கீழே போட்டு கீழே விழுகிறார். பட்டப்பகல் 1 மணிக்கு பாறங்கற்களை கொண்டு வந்து தலையிலே போட்டு நசுக்கி கொள்கிறார்கள். சுற்றிலும் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அப்பொழுது டெல்லியில் இருக்கிறேன். டெல்லியில் உள்ள அத்தனை தொலைக்காட்சிகளும் அன்று இரவு வரையில் திரும்ப 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 தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் பகல் 1 மணிக்கு நடைபெற்ற பயங்கரமான சம்பவம். ஒரு மதுபான கடையில் முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் குளிரிலே நடுங்குகிறது என்ற மயிலுக்கு போர்வை தந்த பேகனை பற்றி பேசும் நாடா இது? வாழுகிற முல்லை கொடி பற்றி படர்வதற்கு கொம்பில்லை என்று மணித்தேரை தந்துவிட்டு போறான் என்ற பாரி வேந்தனுடைய பெருமையை பேசுகிற தமிழகமாயுது. இதை நினைத்து நான் அவ்வளவு வேதனைப்பட்டேன். நாடு எங்கே செல்லுகிறது? 50,000 பேசி 5,000 கொடுத்தால் போதும் கூலி படையினர். எல்லாம் 18 வயது 24 வயதுக்குள்ள இளைஞர்கள். முன்பின் அறிமுகம் இல்லாதவனை, தங்களுக்கு எந்த கோபத்துக்கும் ஆளாகாதவனை துண்டு துண்டாக வெட்டி சாய்க்கிறார்கள். எந்த வழக்கும் தண்டனை பெறுவதில்லை. காரணம், கொலை செய்துவிட்டு வேறு நபர்களை கொண்டு போய் அந்த கொலைக்கு ஏற்பாடு செய்தவன் சரணடைய வைக்கிறான். கொலையை பார்த்த எவருக்கும் சாட்சி சொல்ல தைரியம் இல்லை. சாட்சி சொன்னால் அவர்களும் கொல்லப்படுவார்கள் என்ற பயத்தால் சாட்சி சொல்ல வருவதில்லை. இது அவர்களுக்கு தொழிலாகிவிட்டது. லட்சக்கணக்கில் பணம் சேருகிறது. இப்படிப்பட்ட கொடூரமான கொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் சாதி வெறி என்கின்ற நஞ்சை விதைக்கிறார்களே, அவர்கள் இந்த சமூக விரோதிகள், இந்த தமிழர் நாட்டுக்கே விரோதிகள். தூண்டிவிடுகிற எவனுக்கும் இந்த ஆபத்து வருவதில்லை. அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஆனால் தூண்டிவிடப்படுகிற போது இளம் நெஞ்சங்களின் உள்ளத்திலே நீ உயர் ஜாதிக்காரன், அவன் தாழ்ந்த ஜாதிக்காரன், தொட்டால் தீட்டு, கைப்பட்டால் குற்றம்,
என்று எப்பொழுதோ சொல்லப்பட்ட மனு தர்மத்தினுடைய வெறி இன்னும் அடங்காமல் இதை தூண்டி விடுகிறார்களே, உண்மையிலேயே மனு தர்ம சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கை கொண்டு தூண்டி விடுகிறார்களா? அதுவும் இல்லை. இதன் மூலமாக தங்கள் சாதி கட்டுக்களை வளைத்துக் கொள்ளலாம், அதன் மூலமாக ஓட்டுகள் பெறலாம், சட்டமன்றம் செல்லலாம், நாடாளுமன்றம் செல்லலாம் என்று இந்த விஷத்தை விதைக்கின்ற வேளையிலே கடந்த சில ஆண்டுகளாக தமிழகம் ஒரு கொடூரமான காட்சியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. சகோதரர் திருமாவளவன் மிக மனமுடைந்து பேசினார். நான் கேட்கிறேன், இன்றைக்கு அவரை பற்றி தவறான செய்திகளை பரப்புபவர்கள் அவர் உயிருக்கு உலை வைக்க வேண்டும் என்ற விதத்திலே செய்திகளை போடுகிறார்களே, அதையெல்லாம் அவர் சொல்லவில்லை. ஆனால் நான் தெரிவித்துக் கொள்கிறேன், இந்த விபரீத விளையாட்டில் ஈடுபடாதீர்கள். அவர் எறும்புக்கு தீங்கு நினைக்காதவர், பகைவர்களுக்கு கூட அவர் தீங்கு நினைக்காதவர். நான் அவரை அறிவேன். அவர் எந்த இடத்திலும் அப்படிப்பட்ட முறையிலே வெறி உணர்ச்சியை தூண்டிவிட்டோ பிற சமூகத்தினரை பழித்தோ அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வந்தது கிடையாது. ஆனால் கொங்கு மண்டலத்தில் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு ஓட்டு வேட்டையின் மூலமாக பதவிகளுக்கு வந்து விடலாம் என்று திடீரென்று அரசியலுக்குள்ளே பிரவேசம் செய்தவர்கள் திட்டமிட்ட இந்த நச்சு பிரச்சாரத்தை செய்கிறார்கள், சாதிய வெறியை தீண்டுகிறார்கள். அங்குதான் தந்தை பெரியார் பிறந்தார், அங்குதான் பல்லடம் பொன்னுச்சாமி இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்திலே உழவினார். எல்லா சமூகங்களையும் நாங்கள் நேசிக்கிறோம். ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். தெற்கு சீமையிலே மருகால்குறிச்சி என்ற கிராமம் முழுக்க முழுக்க மறவர் சமூகம் வாழ்கிற கிராமம். அங்கே காவல்துறையினர் அத்துமீறி நுழைந்து ஒரு கொடூரமான படுகொலையில் ஈடுபட்டார்கள். எந்த பாவம் அறியாத ஒரு இளைஞரை கட்டி இழுத்துக் கொண்டு வந்து சுட்டுக் கொண்டார்கள். வானமாமலை என்கின்ற இளைஞரை, கல்யாணமாகி ஒரு 3 வருடத்தில் கை குழந்தையும் இருக்கிறது. நான் அந்த கிராமத்துக்காக ஊர் திரட்டி போராட்டம் நடத்தினேன். சகோதரர் திருமாவளவன் அவர்கள் முழுக்க முழுக்க முக்குளத்தூர் சமூகம் வாழுகிற அந்த ஊருக்கு அவர் வந்தார். திருநெல்வேலி எஸ்பி, நீங்கள் போகக்கூடாது, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது, உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொன்னபோது என் உயிரே போவதானாலும் சரி, நான் அந்த இடத்துக்கு போவேன். மருகால்குறிச்சிக்கு ஓட்டு வேட்டையாடுவதற்கு வந்தாரா? கொலையுண்டவன் ஒரு மறவர் சமூகத்து இளைஞன், ஒரு போலி சுட்டுக் கொண்டது. இந்த கொடுமையை கண்டிக்க சென்னையிலிருந்து வந்தார் திருமாவளவன். எங்களுக்கு சாதிய பார்வை கிடையாது. ஒடுக்கப்பட்ட சமூகத்தை, அடக்கப்பட்ட சமூகத்தை, ஆண்டாண்டு காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நசுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சமூக நீதியின் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கிற அமைப்பு தான் மக்கள் நல கூட்டணி என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். திருமாவளவன் பெயரை உச்சரித்தால் ஏன் இவ்வளவு ஆரவாரம் செய்கிறார்கள்? நெடுங்காலமாக ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நமக்கு ஒரு தலைவன் கிடைத்திருக்கிறார், ஒரு தன்னலமற்ற தலைவன் கிடைத்திருக்கிறார், தனக்கென்று ஒரு குடும்ப வாழ்வை அமைத்துக் கொள்ளாத ஒரு தலைவன் கிடைத்திருக்கிறார் என்ற எண்ணத்தில் நான் வரவேற்கிறேன். என் மீது கூட கொஞ்சம் பேருக்கு கோபம், என்னையா மேடைக்கு மேடை திருமாவளவன் அளவுக்கு அதிகமா புகழ்ந்துட்டு இருக்கார், கொஞ்சம் சொல்லக்கூடாத வாய்ப்பு விட்ட. நான் சொல்லுகிறேன், நான் மிகைப்படுத்தி எனக்கு மனசுல இருந்தா தான் பேச்சு வரும். எனக்கு மனசு உள்ளத்தில் இருந்தா தான் பேச்சு. உதட்டில் வந்து உள்ளத்தில் வந்து பேச தெரியாதவன் வைக்கோ, நெஞ்சில் இருப்பதைத்தான் நான் பேசுவேன் என்று நான் உச்சரிக்கும். மனதில் உணர்வதால் தான் நான் பேசுகிறேன். இப்படி ஒரு தலைவன் இந்த சமூகத்துக்கு கிடைத்திருப்பது அவரை தலித் வட்டத்தை விட்டு வெளியே வந்து இந்த தமிழகத்தில் வளரும் தலைவர்களில் ஒருவராக நான் பார்க்கிறேன். கொலையுண்டு முடிந்த சங்கரை பற்றிய கவலையிலேயே நான் கோவைக்கு சென்றேன். கோயம்புத்தூரில் அங்கே பொறுப்பில் இருக்கிற ஐஜி, அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியிடம் நான் போய் பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது, என் நண்பன் மின்னல் மூலமாக கேட்டபோது அனுமதி இல்லை என்றார். அந்த காவல்துறை அதிகாரி நல்ல நண்பர் தான் எனக்கு. நான் அதற்கு பிறகு காவல்துறையின் தலைமையகத்துக்கு தொடர்பு கொண்டேன். நான் அரசியல்வாதியாக செல்லவில்லை, நான் ஓட்டு வேட்டையாட செல்லவில்லை. இந்த மண்ணில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டவரை இழந்துவிட்டு துடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பேதை பெண்ணை பார்க்க போகிறேன். பிறகு அனுமதித்தார்கள். நான் இன்னும் சொன்னேன், என்னோடு எந்த புகைப்பட கலைஞரையும் நான் வர அனுமதிக்க மாட்டேன், என்னோடு எந்த பத்திரிகை நிருபரையும் வர அனுமதிக்க மாட்டேன், என் உடன் வருகிற எவரும் அலைபேசி செல்போனை பயன்படுத்தி போட்டோ எடுக்க அனுமதிக்க மாட்டேன்.
போலீஸ் சொல்லவில்லை இந்த நிபந்தனைகள், நான் சொன்னேன். என்னோடு வருகின்றவர்கள் யாரும் செல்போன்ல கூட போட்டோ எடுக்க விரும்பவில்லை. அந்த பெண்ணை போட்டோ எடுத்து காட்டி, நான் பரமக்குடியிலே 6 பேர் தலித்துகள் துடிக்க துடிக்க சுட்டுக் கொல்லப்பட்டார்களே, இதே ஜெயலலிதா போலீஸா? அப்பொழுது ரத்த வெள்ளத்திலே கிடந்த ஜெயபிரசாத் என்ற சிறுவனை பார்க்க போற போது, இளைஞரை பார்க்க போற போது கேமராக்காரர்களை கீழே போக சொன்னேன். போட்டோ எடுக்க வராதியான்னு என் இயல்பு. அனுமதித்தார்கள். படுத்த படுக்கையாக கிழித்து போட்ட நாரை போல கிடந்தாள் கௌசல்யா. தலையிலே குண்டடிப்பட்டதனால் தலைமுடி அகற்றப்பட்டிருக்கிறது. தலையில் இருக்கிற சிகை அகற்றப்பட்டிருக்கிறது. காயங்கள் தழும்புகள் இருக்கின்றன. அதுக்கு மேலே பேண்டேஜ் போட்டிருக்கிறார்கள். கையிலே பேண்டேஜ் போட்டிருக்கிறார்கள். அந்த மெலிந்த உருவத்தில் படுத்து கிடந்த பக்கத்திலே பெண் போலீசார் என்னோடு வந்த மாவட்ட செயலாளரை சற்று கொஞ்சம் வெளியில் இருங்கள் என்று மோகன்குமாரை சொல்லிவிட்டு, படுத்துருமா அப்படின்னு, இல்லையா அப்படின்னு எந்திரிச்சது. ஈனஸ்வரத்தில் மெல்லிய குரலில் பேசினாள். அம்மா, நான் வைகோ வந்திருக்கேன், தெரியுங்க, அவங்களுக்கு தெரியும். நான் அரசியலுக்காக வரலம்மா, அரசியல் கட்சி தலைவரா வரலம்மா. என் பேத்திக்கு இப்படி நிலைமை ஏற்பட்டிருந்தா அப்படி வந்திருக்கேம்மா. என் மகளுக்கு என் பேத்தி உன்னை அப்படின்னு வச்சுதாம்மா வந்திருக்கேன். என்னம்மா நடந்துச்சுன்னு சொன்னேன். நீ எங்கம்மா படிச்சேன்னு கேட்டேன். ஐயா, எனக்கு கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் சீட்டு கிடைச்சது கோயம்புத்தூர்ல. அந்த ஹாஸ்டல் எனக்கு பிடிக்கல. அதனால நான் இந்த பிவி காலேஜ் உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய, பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியில இடம் வாங்கிட்டு பழனியிலிருந்தே தினம் பஸ்ல, காலேஜ் பஸ்ல போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். நான் 2வது ஆண்டு படிக்கிறேன். சங்கர் அவர் இறுதி ஆண்டு இயந்திரவியல், நான் கணிப்பொறி கம்ப்யூட்டர் சயின்ஸ். நான் ரொம்ப நாகரிகமானவன். நீங்கள் எப்படி காதலித்தீர்கள், எங்கே சந்தித்தீர்கள் என்றெல்லாம் நான் கேட்க விரும்பவில்லை. அதெல்லாம் அவசியம் இல்லை எனக்கு. நான் அவர்கள் ஒருவரை ஒருவர் விரும்பி இருக்கிறார்கள் என்று தெரியும். என்னம்மா பிறகு என்ன ஆச்சு? அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். 2 பேரும் நாங்க விரும்பினோம். எங்க வீட்டுல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. கல்லூரி மாணவர்களுடன் பழனியில ஒரு விநாயகர் கோயில்ல போய் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்பா அம்மா என் மேல பாசமா இருப்பாங்கல்ல, அதனால என்னை ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சேன். அவங்க வீட்டுக்கு போனேன், சங்கர் வீட்டுக்கு. என்னை பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அவங்க அப்பா. நான் அங்கிருந்து 8 படிப்பை நிப்பாட்டிட்டேன். அவர் இப்ப படிச்சு முடிச்சு வேலைக்கு ஆர்டர் வந்துச்சு. 2 கம்பெனியில் ஆர்டர் வந்தது. கோயம்புத்தூர்ல ஒரு கம்பெனியில் ஆர்டர், சென்னையில ஒரு கம்பெனியில வேலைக்கு ஆர்டர் வந்துருச்சு. சென்னையில போய் நாங்க வசிக்கிறதுக்கு வீடெல்லாம் பார்த்தாச்சு. நாளைக்கு மறுநாள் காலேஜ் அனுவல் டே, ஆண்டு விழா. ஆண்டு விழாங்கிறதுனால புது சட்டை, புது ட்ரெஸ் எடுக்கலான்னு நான் தான் அழைச்சிக்கிட்டு உடுமலைப்பேட்டை ஜவுளி கடைக்கு போனோம். நம்ம பேண்ட் சட்டை எடுத்தீங்களான்னு கேட்டேன். பணம் அவ்வளவு இல்லையா, சட்டை மட்டும் எடுத்தோம் அப்படின்னு சொன்னது. எனக்கு அதுவே கேட்க கஷ்டமா இருந்தது. அந்த பெண்ணுக்கு பணம் இல்லாதனால ஒரு சட்டை மட்டும் எடுத்திருக்காங்க. நாங்க வரும்போது அந்த சட்டையை பத்தியே பேசிட்டு வந்தோம். அந்த கலர் சட்டை நல்லா இருந்தது, இந்த கலர் சட்டை நல்லா இருந்ததுன்னு பேசிட்டு வந்தோம். திடீர்னு பார்க்கிறோம் தாக்குறாங்க, வெட்டுறாங்க. ஒரு நிமிஷத்துக்குள்ள கீழே விழுந்து துடிக்கிறாரு. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னையும் வெட்டினாங்க. எனக்கு ஒண்ணும் தெரியல, அப்படியே கீழே விழுந்துட்டேன். ஏமா, இதுக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லை. சங்கர் வீட்டுல இருந்தப்ப உடுமலைப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு அவர் என்னை கூட்டிட்டு வந்தாரு. ஆஸ்பத்திரியில போய் நாங்க வைத்தியம் பார்த்துட்டு திரும்பி வரும்போது ஒரு கார் ஒரு இடத்துல நின்னது. அங்க அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க, நான் பேரை சொல்ல விரும்புறேன், அவங்க அந்த வண்டியில இருந்தாங்க. டேய், ஓடிடுவோம்டா, நம்மளை கொன்றுவாங்கடா அப்படின்னு சொல்லி நானும் சங்கரும் ஓடணும். நாங்க ஓடுறத பார்த்து கொஞ்சம் ஜனங்கள் வந்துட்டாங்க. உடனே அவங்க பின்னாடி வரல. நாங்க நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். உடுமலைப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எங்களை கொலை செய்யறதுக்கு வந்திருக்காங்க இன்னாரு அப்படின்னு சொன்னோம். எங்களோட திரும்ப அந்த இடத்துக்கு வந்தாங்க. அந்த கார் அங்க இருந்து போயிடுச்சு. எங்களை எப்படி கொன்றுவாங்க, நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னோம். இது அந்த மகள் சொன்னது. நான் ஜெயலலிதா சர்க்காரை சொல்லுகிறேன், கொலை செய்ய திட்டமிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று உங்களிடம் நேரடியாக வந்த பிறகு அந்த பெண்ணின் தாய் தகப்பன் தாய் மாமனை கூப்பிட்டு ஏதாவது நடந்தால் உங்களுக்கு எச்சரிக்கை,
என்று ஒன்று சொல்ல வேண்டும், அல்லது கொலை செய்ய முயன்றதற்காக நீங்கள் ஒரு வழக்கு பதிவு செய்து அவர்களை நீங்கள் கைது செய்திருக்க வேண்டும். இந்த அச்சுறுத்தல் எதுவுமே இல்லாத போது இவ்வளவுக்கு பிறகும் கூட காவல்துறை கொலை நடந்த பிறகு பிரேதத்தை பார்க்கத்தான் வர்ற மாதிரி ஆயிடுச்சு போலீஸ். கொலை நடக்கட்டும் எஃப்ஐஆர் போட்டிக்கலாம், இந்த மைண்ட் வந்துருச்சு போலீஸ்காரங்க. இந்த கொடூரமான சம்பவத்தில் நான் கேட்டேன், சங்கர் எப்படிமா பையன் யார்கிட்டையும் பேச மாட்டாரு அதிகமா, எங்க அப்பா அம்மாவை பார்த்ததில்லை, என் தம்பியை பார்த்ததில்லை. என் தம்பி 2 மாசத்துக்கு முன்னாடி என் மேல ரொம்ப பிரியமா இருக்கான், பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கான் 10வது. அக்கா கிட்ட பேசணும்னு இருக்கான், அக்கா கிட்ட பேசணும் போல இருக்குன்னு. உடனே சங்கர், நான் வீட்டில் இல்லப்பா, அக்கா வீட்டில் இருக்கு, நான் வீட்டுக்கு போற உடனே போனை கொடுத்து கொண்டு பேச சொல்றேன். வேண்டாங்க, எங்க அப்பா அம்மா அதுக்குள்ள வந்துருவாங்க அப்படின்னு அந்த தம்பி சொல்லி இருக்கான். அக்கா கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். இது 2 மாசம் முன்னாடி நடந்திருக்கு. என்னை கொல்ல மாட்டாங்கன்னு நினைச்ச ஐயா, எங்களை கொலை செய்ய மாட்டாங்க, நாங்க வாட்டர் மெட்ராஸ்ல போய் ஒரு வீடு பிடிச்சு அவர் வேலைக்கு போவாரு அப்படின்னு தான் ஐயா நினைச்சோம். நல்ல போய் யார்ட்டையும் சத்தம் போட்டு பேச மாட்டாரு, ஊருக்குள்ள வர்றது போறதே வெளியில பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கே தெரியாது, அவ்வளவு அமைதியான ஒரு ஐயா அப்படின்னு சொல்லும் போதுதான் அவன் கண் முன்னாலேயே துடிக்க துடிக்க கொல்லப்பட்ட போதே அவ செத்து போயிட்டாளே. அவன் கொலையுண்டு படிந்தான், அந்த இளந்தளிர் அப்பொழுதே கொல்லப்பட்டு விட்டாளே. அவள் நெஞ்ச துண்டு துண்டா வெட்டி போட்டானே, இருதயத்தை துண்டு துண்டா கூறு போட்டாங்களே. இனி எதுக்கு வாழணும்னு நினைப்பாள்ல. காதலன் காதலியை பற்றி காவியங்களை படிக்கிறோம், ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, அம்பிகாபதி, அமராவதி, தேவதாஸ், பார்வதி என்று ஒருவருக்காக ஒருவர் உயிர் வாழ்ந்து இருவருமே மடிந்ததாகத்தான் இத்தனை காவியங்களும் சொல்லுகின்றன. அந்த எண்ணம் இந்த பெண்ணுக்கு வந்துவிடக் கூடாது என்ற கவலையில் நான் சொன்னேன். அவங்க நல்லா தான் வச்சுக்கிட்டாங்க ஐயா, சங்கரோட அப்பா வீட்டுல எல்லாருமே நல்லா வச்சுக்கிட்டாங்க ஐயா. அம்மா, அவர் போயிட்டாரே, உயிருக்குயிரா காதலிச்ச கணவன் உன் கண் முன்னால் வெட்டி கொல்லப்பட்ட பிறகு உனக்கு இந்த உலகம் இருண்டு விட்டது. இனிமே இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து என்ன செய்ய போறோம்? அவரே போயிட்டாரு, இந்த சமூகத்தில் நாம் ஏன் வாழ வேண்டுங்கிற எண்ணம் உனக்கு வரும். ஆனால் நீ வாழ்ந்து காட்டணுமா? உன்னை போல உள்ள பெண்களுக்கு நீ ஒரு தைரியமான ஒரு பெண்ணாக இருந்து வாழ்ந்து காட்ட வேண்டுமா? தைரியமா இருக்கணுமா? அதாவது மலாலா என்கிற ஒரு பொண்ணுமா, சின்ன பொண்ணுமா, அது பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தலிபான்கள் மிரட்டினாங்கம்மா. கொலை செய்வோன்னு சுற்றுவோன்னு மிரட்டினாங்க. தைரியமா போனா சுட்டாங்கம்மா. அதையும் மீறி தைரியமா இருந்து இந்த உலகம் அவளை தூக்கி வைத்து கொண்டாடுகிறதுமா. அவ புஸ்தகம் எழுதியிருக்காமா, அது தமிழ்ல வந்திருக்கு. நாளைக்கு நான் எங்க வக்கீல் மூலம் மாவட்ட சாட்டை கொடுத்து விடுறேன், அந்த புஸ்தகத்தை முழுசும் படி. அவ எப்படி போராடினான்னு. நீ தைரியமா இருமா, பாதுகாப்பா இருப்போம். என் போன் நம்பரும் என் பிஏ போன் நம்பரும் தந்திருக்கம்மா. ஒண்ணு மட்டும் வச்சுக்கோ, அரசியலுக்காக இல்ல, நான் உன் பேத்தி மாதிரி நினைச்சு சொல்றேன். நீ படிக்க ஆசைப்படுறியா? ஆமா, ஆமையா. உன்னை எந்த காலேஜில் சேர்த்தா பாதுகாப்பா இருக்கும்னு நினைச்சு தெரிஞ்சு அந்த கல்லூரியில ஹாஸ்டலோடு இருக்க காலேஜில் உன்னை நான் சேர்க்கிறேன். உன்னை படிக்க வைப்பது என் பொறுப்பு. நீ படித்து நீ ஒரு பொறியாளராக வர வேண்டும். இந்த சமூகத்துக்கு முன்னாலே இப்படிப்பட்ட உன்னை போல நாளைக்கு எத்தனையோ இளம் பெண்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு விடக் கூடாது என்று தைரியமும் ஆறுதலும் சொல்லிவிட்டு எனக்கு அழுக வந்துருச்சு. அது பேசிட்டு இருக்கும்போது எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. அந்த காவலர்கள் 2 பெண் போலீஸும் அழுதுட்டாங்க. நான் கேட்கிறேன், அந்த ஒவ்வொரு தாயின் தகப்பனும் நினைக்கணும், இந்த சாதி இடைக்காலத்திலே வந்தது வர்ணாசிரமத்தின் காரணத்தினாலே. இந்த வெறியை தூண்டி விடுகிறவர்கள் எதற்காக செய்கிறார்கள்? ஓட்டுக்காக, அல்லது பணங்களை திரட்டுவதற்காக, நிதி திரட்டுவதற்காக, தங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுவதற்காக, தங்களுக்கு ஒரு லெட்டர் பேட் அமைப்பதற்காக, தங்கள் பின்னால் ஒரு கூட்டத்தை திரட்டுவதற்காக. அவர்களுக்கு சமூக அக்கறை கிடையாது. இதுல இருந்து நான் காலேஜில் படிக்கும் போது என் ரூம்மேட் என்ன ஜாதின்னு கடைசி வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் சேவேஸ்ல பிஏ படிச்சேன், ப்ரீ நியூஸ்ல 5 பேர் நாங்க ரூம்மேட், தெரியாது. பிஏல 3 வருஷமும் 3 ரூம்ல 3 பேர் இருந்தோம், 3 பேர் என்ன ஜாதின்னு தெரியாது. நான் பிரசிடென்சில எம்ஏ படிச்சேன், விக்டோரியா ஹாஸ்டல்ல இருந்தேன், என் ரூம்மேட் என்ன ஜாதின்னு தெரியாது. அந்த காலத்தில் ஜாதியை கேட்பது அநாகரிகம் என்ற எண்ணத்தை இந்த மண் ஏற்படுத்தி வைத்திருந்தது. ஜாதியை கேட்கிறது அநாகரிகம். இப்ப சாதிய வட்டம் பள்ளிக்கூடத்துல காலேஜிலே வந்துருச்சு. அறிவாளை கத்தி தூக்கிட்டு அங்கே போற நிலைமை வந்துருச்சு.
இந்த மண்ணை நேசிக்கிறோம். இந்த தாய் மண்ணை, தமிழ் மண்ணை நேசிக்கிறோம். இந்த தமிழ் மண்ணில் இந்த கொடுமைகள் தொடரக்கூடாது என்று கவலைப்படுகிறோம். ஆக இளைய சமுதாயத்துக்கு சொல்லுகிறேன், பலியாகாதீர்கள். உங்களை நான் செல்போன் சிங்கங்கள் என்று நான் அழைக்கிறவன் ஒரு சிலர் தான் இந்த விஷத்தை விதைக்கிறார்கள். நான் என்ன ஜாதிடா, வெட்டுவண்டா, வெட்டது சரிடா, வாட்ஸ்அப்ல போடுறாங்க. நான் அந்த பையங்களுக்காக பரிதாபப்படுறேன், அவங்கள தப்பா நினைக்கிறேன். அவர்கள் மனதில் இந்த நஞ்சை விதைத்தார்களே, அவர்கள் தான் கயவர்கள், அவர்கள் தான் கொடியவர்கள், அவர்கள் தான் சமூக விரோதிகள், அவர்கள் தான் தமிழ்நாட்டின் விரோதிகள். இந்த பையங்களை நான் சொல்றது, அவங்க மனசுல இப்படி விஷத்தை ஏத்துறாங்க. நீ இப்படி ஜாதி, நீ வேகமானவன், இப்படி இருக்கணும். நான் அதனால் தான் சொன்னேன், முல்லை பெரியாருக்காக நேரு சிலை மீது ஏறி நின்று தீ குளித்தவன் ஜெயபிரகாஷ் நாராயணன், முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவன். நான் போய் அப்போலோ ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு, ஏன்பா இப்படி பண்ண? ஐயா, என் உண்ணாவிரத மேடையில கவிதை எழுதி கொண்டாந்து கொடுத்தான். அது 10 நாளைக்கு முன்னாடி. அவன் எந்த கட்சியும் கிடையாது. ஒரு ஈழத்தமிழ் பெண்ணைத்தான் நான் கல்யாணம் செய்ய வேண்டும் என்று கல்யாணம் ஆகாமலே இருந்தவன். அவன் நெருப்பிலே கருகிய போது நான் போய் பார்த்தேன். ஐயா, பொங்கலுக்கு உங்க ஊருக்கு வரணும், உங்க போன் நம்பர் கொடுங்க. அப்புறம் இறந்து போயிட்டான். நாங்க போய் அடக்கம் பண்ணோம். சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னான், என் அண்ணன் மக ஒய்ஃபுக்கு அது கணவன் இல்லை, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, நீங்க தான் பார்த்துக்கணும்னு. நான் நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் ஒரு பெண் பெட்டிஷன் வச்சு நின்றுட்டு, நான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் வேன்ல. அந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருந்தது. கூப்பிட்டேன், என்னம்மா என்ன கையில் ஏதோ பெட்டிஷன் வச்சிருக்கேன்? ஐயா, நான் ஜெயபிரகாஷ் நாராயணன் கூட பிறந்தவருடைய மனைவி, குடும்பம் ரொம்ப கஷ்டம், இன்ஜினியரிங் காலேஜில் மக படிக்கணும், என் மக பேர் வெண்ணிலா என்றான். நான் இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லலை, ஏன்னா சாதிய கண்ணோட்டத்தில் எங்களை திணித்து எங்கள் மீது ஒரு பகை பாராட்ட சிலர் முயற்சிப்பதனால் இந்த செய்தியை சொல்லுகிறேன். இல்லாட்டி நான் சொல்ல மாட்டேன். இந்த 4 வருட காலமாக நான் தான் அந்த பெண்ணை பொறியியல் கல்லூரியில் படிக்க வைக்கிறேன். சாதிய பார்வை எனக்கு ஒன்றும் கிடையாது. எங்கே ஒரு பாதிக்கப்பட்டாலும் அவர்களை போய் பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் நாங்கள். அதுதான் திருமாவளவன். எனவே அரசாங்கம், அது மட்டுமல்ல, அண்ணன் கலைஞர் அவர்களே, நீங்கள் பெரியாரினுடைய சுட்டுவிரல் பற்றி விலகியவர்கள், குடியரசு அலுவலகத்திலே இருந்தவர்கள், அண்ணாவினுடைய தம்பியாக இருந்தவர்கள், நீங்கள் மனம் கொதிக்க வேண்டாமா? என்ன ஓட்டு உங்களுக்கு? என்ன பிழப்பு? 5 தடவை செய்ய என்ன வேணும் உங்களுக்கு? உடனே எங்களுக்கெல்லாம் முன்னாடி நீங்களா கண்டிக்கணும் சமுதாயத்தை. உங்களுக்கெல்லாம் அந்த பொறுப்பு இருக்கு. ஏன் இப்படி பண்ணீங்க? அவர் மகன் ஒரு அறிக்கை 3 நாள் கழிச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டதுன்னு. அவருக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த ஆளை விடுங்க. கலைஞரே கொடுக்கறாதான் கேட்கிறோம். உங்க மேல கோபம் இல்ல, நீங்க தானே முதல்ல சொல்லணும். நாங்க தான் அறிக்கை நான் கொடுத்துட்டேன்னா மறுநாளே நீ எடுத்து 8 கால் ஆக்குறீங்களே, மறுநாளே நீங்க ஏன் சொல்லல? தமிழ்நாட்டில் திருமாவை குறிவைத்து அவரை தனிமைப்படுத்த நினைச்சா அது நடக்காது. நம்மளை கண்டு நாட்டிலே எல்லாம் ஆண்டு கட்சி ஆளு கட்சி நடுங்கி கலங்கி போய் கிடக்காங்க, ரொம்ப நொறுக்கி போய் கிடக்காங்க. அதனால எல்லா பார்வையும் நம்ம மேல திருப்புறாங்க. நாங்க 4 கட்சி ஒன்னா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா எங்களுக்கு அதுதான் பலம். இன்னைக்கு தினமணி பேப்பர்ல முத்தரசன் வைகோ முரண்பாடுன்னார். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? முத்தரசன் சீரி எழுந்து விட்டார், நீ பயங்கரமா பேசிட்டாரு. நான் தினமணிக்கு நான் நன்றி தெரியும். அப்ப எழுதுங்க, அப்பதான் நம்ம வேகமா கிளம்புவாங்க. ஆகையால கண்டனம் தெரிவிக்கிறோம். அடுத்து, இந்த சர்க்கார் ஒரு கேவலமான சர்க்கார், ஊழல் சர்க்கார் மட்டுமல்ல, ஈழத்தமிழர்களுக்கு உதவுறோம் என்று சொல்லி போலி நாடகம் ஆடுகிற சர்க்கார் ஜெயலலிதா சர்க்கார். அதனால் தான் பத்திரிகையாளர்களிடம் சொன்னேன், அங்கே திருச்சி அகதிகள் முகாமிலே இருக்கக்கூடிய தயன்ராஜ் அவரை விடுதலை புலிகள் என்று குற்றம் சாட்டி அதை வெளிப்படையாக சொல்லாமல் இலங்கையில் அவர் மீது வழக்கு இருக்கிறது, அனுப்பி வைங்கள் என்று அந்த கேடுகட்ட மைத்திரி சிறிபான சர்க்கார் கேட்டிருக்கிறது. இங்கே இருக்கிற நரேந்திர மோடி சர்க்கார் அனுப்ப திட்டமிட்டிருக்கிறது. அவர் 5 நாளாக உண்ணாவிரதம் இருக்கிறார். அவரது மனைவியும் மகளும் மண்டபம் முகாமிலே உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். இந்த கேள்வி கேட்பாரே கிடையாதா? இன்றோ நாளே அனுப்ப போகிறார்கள். போனா கொண்டு போடுவாங்க. உலகத்தில் எங்கே போய் வாழலாம்? இந்த தாயின்படி என்ற தமிழ்நாட்டில் இலங்கை தமிழ் அகதி, ஈழ தமிழ் அகதி இருக்கக்கூடாதா? நாளைய தினம் திருச்சியிலே சிறப்பு அகதிகள் முகாமுக்கு முன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தோழர்கள், மாவட்ட செயலாளர்கள் திரண்டு சென்று முற்றுகை போராட்டம் நடத்துங்கள். கைது பண்ணட்டும்.
ஜெயலலிதா சர்க்கார் எச்சரிக்கை பண்ற, நீங்க வந்து டிபோர்ட் ஆச்சுன்னா நீங்க தான் குற்றவாளி. நீங்க மோடியை பழி போட்டு தப்பிக்க விட மாட்டோம். நாங்க தமிழ்நாடு பி பிரான்ச்சும் டெல்லி போலீஸ் உளவுத்துறையும் இதுல சேர்ந்துக்கிட்டு நீங்க கைக்கூலி வேலை பாக்குறீங்க. நீங்க சிறிபால சேனாவுக்கு கைக்கூலி வேலை பாக்குறீங்க. இந்த நாட்டுல தானே சம்பளம் வாங்குறீங்க. சிறிபால சேனா உங்களுக்கு சோறு போடுறானா? இங்க உள்ள சிஐடி போலீஸ கேட்கிறேன், எதுக்கு அந்த கீழ்த்தரமான கைக்கூலி வேலை பாக்குறீங்க? பி பிரான்ச் மத்திய சர்க்காருக்கு சொல்றேன், முந்தைய சர்க்கார் செய்த துரோகத்தை தான் நீங்களும் செய்வீர்கள் என்றால் விளைவுகள் மோசமாக இருக்கும். அவரை டிபோர்ட் பண்ணா அதனுடைய விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். அவரை கொலைக்களத்துக்கு அனுப்புகிறது மோடி சர்க்கார், அதுக்கு உடந்தையாக துரோகம் செய்கிறது ஜெயலலிதா சர்க்கார் என்று நாடு முழுவதும் நாங்கள் மக்களை திரட்டுவோம். அண்மையில் உடுமலைப்பேட்டையில் சங்கர் என்கிற ஒரு கல்லூரி மாணவன், பொறியியல் கல்லூரி மாணவன் பட்ட பகலில் கடைவீதியில் மக்கள் நடமாடிக்கொண்டிருக்கிற வேளையில் மிக கொடூரமான முறையில் துடிக்க துடிக்க பதைக்க பதைக்க வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரை திருமணம் செய்து கொண்ட கௌசல்யாவும் கொடூரமான தாக்குதலுக்கு ஆளாகி உயிருக்கு போராடும் நிலையில் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த கொடூரத்தை கண்டித்து மக்கள் நல கூட்டணியின் தலைவர்கள் நமது மதிப்பிற்குரிய அண்ணன் வைகோ அவர்களும் தோழர் ஜிஆர் அவர்களும் அண்ணன் இரா முத்தரசன் அவர்களும் உடனடியாக கண்டன அறிக்கையை வெளியிட்டார்கள். பத்திரிகையாளர்கள் ஒரு தலைவரை சந்திக்கிற போது கேட்கிறார்கள், இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கிறதே என்று உடுமலைப்பேட்டை சங்கர் படுகொலையை பற்றி கேட்டிருக்கிறார்கள். விருட்டென்று எழுந்து இதைவிட முக்கியமான பல செய்திகளை சொல்லியிருக்கிறேன், அதை போடுங்கள் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அதுதான் அவருடைய உண்மையான முகம், அதுதான் அவருடைய அருவருப்பான முகம், அதுதான் இந்த தமிழ்நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிற ஒரு கேடுகட்ட நிலை என்பதை அன்றைக்கு அவரே தன்னை அம்பலப்படுத்தி இருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கிற இந்த மண்ணில் தன்னுடைய பேத்திக்கு இது நேர்ந்திருந்தால் எப்படி நான் துடிப்பேனோ அப்படி கௌசல்யாவுக்கு நேர்ந்திருப்பதை எண்ணி வேதனைப்படுகிறேன் என்று கோவையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற கௌசல்யாவை சந்தித்துவிட்டு அண்ணன் வைகோ அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து கூறினார். இயல்பாக அவருடைய மனித நேயம் அங்கே வெளிப்பட்டது. அதே போல நம்முடைய இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் இருவரும் இந்த கொடூரத்தை எப்போதெல்லாம் இந்த நிகழ்வுகள் தமிழகத்தில் நடக்கின்றனவோ அப்போதெல்லாம் இதை தொடர்ந்து கண்டித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இன்றைக்கு நாம் இங்கே தேர்தல் களத்தை பற்றி கவலைப்படாமல் கூட அதற்காக வேலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நேரத்தை ஒதுக்காமல் இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். உண்மையான சமூக அக்கறை, உண்மையான மனித நேயம் மக்கள் நல கூட்டணியில் மேலோங்கி இருக்கிறது என்பதற்கு இந்த ஆர்ப்பாட்டம், இந்த போராட்டம் ஒரு சான்று. அண்மை காலங்களில் ஏறத்தாழ இந்த 1-2 ஆண்டுகளில் இந்த சாதியின் பெயரால் நிகழ்கிற ஆணவ படுகொலைகள் அதிகரித்திருக்கின்றன. அண்மையிலே ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது, கடந்த 2-3 ஆண்டுகளில் மட்டும் 182 பேர் சாதியின் பெயரால் திருமணம் செய்து கொண்ட ஆண்கள் அல்லது பெண்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சில இடங்களில் அது வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பல இடங்களில் காவல்துறையை அதை மூடி மறைத்திருக்கிறது. நிலக்கோட்டை பக்கத்திலே முத்துக்குமார் என்கிற ஒரு இளைஞன் அப்படி கொல்லப்பட்டால் அதை காவல்துறை 174 CRPC போட்டு சந்தேக மரணம் என்று வழக்கை பதிவு செய்து அதில் ஒருவரை கூட கைது செய்யவில்லை. அப்பட்டமான சாதி ஆணவ படுகொலை அது. இப்போது தமிழ்நாடு மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற IPS அதிகாரி ராஜேஷ் தாஸ் அவர்கள் அண்மையிலே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கிறார்.
கடந்த ஒரு சில ஆண்டுகளில் தமிழகத்தில் 5000 பேர் தலித்துகள் மட்டுமே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த படுகொலைகள் அனைத்தும் சந்தேக மரணம் என்கிற பெயரால் புறந்தள்ளப்பட்டு கண்டுகொள்ளப்படாமல் ஒதுக்கப்பட்டு கிடக்கின்றன. ஏன் இப்படி நிகழ்கிறது என்பதை நான் ஒரு சில வழக்குகளை தேடி ஆய்ந்து பார்க்கிற போது இந்த கொலைகள் பெரும்பாலும் சாதியின் பெயரால் நிகழ்ந்த கொலைகளாகவே இருக்கின்றன. தலித்துகள் மட்டுமே இப்படி கொலை செய்யப்படுகிற அவலம் தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது என்று ஒரு IPS அதிகாரி கூறியிருக்கிறார். எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு! தமிழ்நாடு அரசு அதை பற்றி இதுவரையில் வாய் திறக்கவில்லை. அவர் ஒரு 10 வழக்குகளை மட்டும் தேர்வு செய்து ஆய்வு செய்திருக்கிறார். இந்த 10 வழக்குகளுமே சாதியின் பெயரால் நிகழ்ந்த பச்சை படுகொலை. ஆனால் 174 CRPC என்று காவல்துறையினர் வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்தத்தில் காவல்துறையே ஒரு தலித் விரோத மனப்போக்கில் இருக்கிறது என்பதை இதன் மூலம் உணர்த்தப்படுகிறது, உறுதிப்படுத்தப்படுகிறது. அண்மை காலமாக இது அதிகரிப்பதற்கு எது காரணம் என்று அண்மையிலே ஆனந்த விகடனில் ஒரு கட்டுரை, ஆனந்த விகடனில் எழுதிய அந்த தம்பி மிக தெளிவாக சொல்லுகிறார். காலம் காலமாக காதல் திருமணங்கள் நடக்கின்றன, எதிர்ப்பு நடக்கிறது, கொலைகளும் நடக்கின்றன. ஆனால் அவை வெறும் கலாச்சார தளத்திலே மட்டும் இருந்தது. ஆனால் இப்போது நடக்கிற இந்த படுகொலைகள் அனைத்தும் அரசியல் சக்திகளின் தூண்டுதலால், அரசியல் சக்திகளின் தலையீடுகளால் திட்டமிட்டு இவை நடத்தப்படுகின்றன என்பதை அவர் அம்பலப்படுத்தி இருக்கிறார். அண்மையில் 2012 தமிழ்நாடு முழுவதும் ஒரு கட்சி தலைவர் அப்பட்டமான அரசியல் ஆதாயத்திற்காக இந்த சமூக நல்லிணக்கத்தை பற்றி கவலைப்படாமல், கொஞ்சம் கூட சமூக அக்கறை இல்லாமல் தன்னுடைய பிள்ளையை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரே ஒரு தற்குறி நோக்கத்தோடு இந்த கேடுகெட்ட அரசியலை கையில் எடுத்தார். மாவட்டம் தோறும் அனைத்து சமுதாய பேரியக்கம் என்கிற பெயரால் ஒரு அமைப்பை உருவாக்கி எல்லா அமைப்புகளையும் ஒன்று சேர்த்து அங்கே கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டங்களில் இந்த விஷ விதைகளை தூவினார். இதை திருமாவளவன் சொல்லவில்லை, ஆனந்த விகடன் சொல்லுகிறது. ஆனந்த விகடன் இதை எழுதுகிறது. இன்றைக்கு என்ன அவன் சவால் விட்டு இருக்கிறான் அந்த கட்டுரையை எழுதிய தம்பி என்றால், இதை குறிப்பிட்ட அந்த கட்சி தலைவர் மறுத்தால் அவர் பேசிய பேச்சின் டேப் வீடியோ ஆதாரம் என்னிடத்தில் இருக்கிறது, அதை நான் வெளிப்படையாக போட தயாராக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அண்ணன் வைகோ அப்படி பொறுப்பற்ற முறையிலே பேசுவாரா? இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் அப்படி எங்காவது பேசி நாம் கேட்டிருக்கிறோமா? வெறும் கேவலம் அரசியல் ஆதாயத்திற்காக, வெறும் ஆட்சி அதிகார வெறி பிடித்த காரணத்தினால், அந்த ஒரு நோக்கத்திற்காக சாதாரணமாக உழைக்கிற மக்களிடையே இவ்வளவு பெரிய முரண்பாட்டை உருவாக்கி மோதலை உண்டு பண்ணியிருக்கிறார்கள். எனக்கு என்ன சம்பந்தம்? சமூக வலைத்தளங்களிலே எவ்வளவு கேவலமாக அருவருப்பாக எழுதுகிறார்கள். இளவரசன் எனக்கு தெரியுமா? கோகுல்ராஜ் நான் பார்த்திருக்கிறேனா? உடுமலைப்பேட்டை சங்கருக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? யாரையாவது நான் எங்காவது ஒரு இடத்திலே இப்படி கலப்பு திருமணம் செய்து வைக்க வேண்டும், சாதி மறுப்பு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று மேடையில் நான் பேசி எங்காவது ஒரே ஒரு சான்று காட்ட முடியுமா? நான் மேடையில் சவால் விடுகிறேன். ஆத்திரத்திலே கோகுல்ராஜ் படுகொலை செய்யப்பட்ட போது ஆத்திரத்திலே நான் சில கருத்துக்களை பேசியது உண்டு. இந்த ஆணவ படுகொலைகளை கண்டிக்கிற வகையில் நான் பேசியிருக்கிறேன். ஆனால் எந்த இடத்திலும் எந்த சூழலிலும் கதவடைக்கப்பட்ட அரங்க நிகழ்ச்சிகளில் கூட திருமாவளவன் அப்படி பேசியதில்லை. ஏனென்றால் எனக்கு சமூக பொறுப்புணர்வு உண்டு, இந்த சமூகத்தின் மீது எனக்கு அக்கறை உண்டு. உழைக்கிற மக்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளக் கூடாது, ரத்தம் சிந்தக்கூடாது என்பதிலே கவனமாக இருப்பவன் திருமாவளவன். பல்லாயிரக்கணக்கான மேடைகளில் பேசியிருக்கிறேன், பல்லாயிரக்கணக்கான கிராமங்களில் பேசியிருக்கிறேன். 1990 இதுவரையில் நான் பேசிய அத்தனை பேச்சுக்களும் ஆதாரங்களோடு இருக்கின்றன. அன்றைக்கு நான் கவனிக்கப்படாதவனாக இருந்திருக்கலாம், அன்றைக்கு ஊடகங்கள் என்னை தேடி வராமல் இருந்திருக்கலாம், அன்றைக்கு என்னுடைய பேச்சு பொருட்படுத்தாத நிலையில் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையிலும் கூட பொறுப்போடு பேசியவன் தான் திருமாவளவன்.
ஒடுக்குமுறையை எதிர்த்து பேசியிருக்கிறேன். அது உலகம் முழுவதும் பொருந்தும். அடங்க மறுப்போம் என்பது தலித்துகளுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய முழக்கம் அது. ஒடுக்குமுறை எங்கே நிகழ்ந்தாலும் சிங்களவன் அடக்க பார்க்கிறான், தமிழன் அடங்க மறு என்பது தமிழனுக்கு பொருந்தும். அமெரிக்க ஏகாதிபத்தியம் வளரும் நாடுகளை அடக்கி ஒடுக்க பார்க்கிறது. அந்த அடக்குமுறைக்கு அடங்க மறு என்பது உலக நாடுகளுக்கு பொருந்தும். அது ஒட்டுமொத்தத்தில் ஒடுக்குமுறைக்கு எதிரான முழக்கமே தவிர ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிரான முழக்கம் அல்ல, எந்த சாதிக்கும் எதிரான முழக்கம் அல்ல. அப்படித்தான் திருமாவளவன் பேச்சு அமைந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் திமுக ஆண்டது, அதிமுக ஆண்டது, அதற்கு முன்பு காங்கிரஸ் ஆண்டது. அந்த கட்சிகளுக்கிடையே எத்தனையோ அந்த கட்சிகளோடு நமக்கு எத்தனையோ முரண்பாடுகள் உண்டு. ஆனால் அவர்கள் இப்படி வெளிப்படையாக சாதிவெறி அரசியலை பண்ணியதில்லை. தமிழ்நாட்டு அரசியலின் திசை வழி போக்கு மாறியதற்கு காரணமே, தமிழ்நாடு இன்றைக்கு கேடுகட்ட ஒரு சூழலுக்கு மாறியிருப்பதற்கு காரணமே இந்த ஒரு கட்சியின் தலைவர் தான் ஒட்டுமொத்த தமிழகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார். மிக மோசமான ஒரு தீய சக்தி, மிக மோசமான ஒரு சீரழிவு சக்தி. தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்கள், உழைக்கிற மக்களுக்கு இடையிலே இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான விஷ விதைகளை தூவி இருக்கிறார். அந்த கவலையில் தான் நல்லெண்ணம் படைத்த தலைவர்களோடு நான் கைகோர்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட சீரழிவு சக்திகளை எதிர்க்க வேண்டுமானால் அதிமுகவோடு கூட்டணி வைத்து என்னால் எதிர்க்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் தொடர்ந்தால் அதை எதிர்க்க முடியாது. அதை எதிர்க்க துணிச்சலும் தெம்பும் திராணியும் இடதுசாரிகளும் கொண்டு அந்த வைகோ அவர்களும் கொண்டு என்கிற காரணத்தால் இந்த கூட்டணியோடு மனம் உவந்து கைகோர்த்திருக்கிறோம். சமூக அக்கறையோடு கைகோர்த்திருக்கிறோம். கேவலம் இந்த தேர்தல் வரும் போகும் மே 19ஆம் தேதியோடு முடிந்துவிடும். பதவியில் இல்லாமல் எங்களால் அரசியல் செய்ய முடியாது என்கிற அறிப்புள்ளவர்கள் அல்ல, பதவியில் இல்லாமலேயே தொடர்ந்து பணி செய்ய முடியும். பதவியை விரும்பாதவர்கள் இடதுசாரி கட்சி தலைவர்கள், பதவியை பற்றி கவலைப்படாதவர் அண்ணன் வைகோ அவர்கள். அதை 2.5 ஆண்டுகள் மிச்சம் இருந்த போது களத்தில் தூக்கி எறிந்துவிட்டு வெளியே வந்தவன் திருமாவளவன். பதவிக்காக வெறும் தேர்தல் அரசியலுக்காக நாங்கள் கூட்டணி வைக்கவில்லை. அதனால்தான் இந்த தேர்தல் நேரத்திலும் கூட இது என்ன விளைவை ஏற்படுத்தும் என்பதை பற்றி கூட கவலைப்படாமல் இந்த தலைவர்கள் 4 பேரும் இந்த வேலையில இன்றைக்கு அமர்ந்திருக்கிறோம். இந்த கொடூரத்தை கண்டிக்க வேண்டியது நம்முடைய கடமை. மக்கள் நல கூட்டணி தலைவர்களின் அறிக்கை வந்த பிறகு 3-4 நாள் கழித்துதான் நாம் பெரிதும் மதிக்கிற தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்கள் பட்டும் படாமல் அதை கண்டித்திருக்கிறார். மக்கள் நல கூட்டணி கண்டித்த பிறகு மனிதநேய அடிப்படையில் உடனடியாக அதை கண்டிக்க வேண்டாமா? தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கிற போது நெஞ்சு பதறுகிறது. அந்த கொடூரத்தை செய்வதை விட அந்த கொடூரத்தை வேடிக்கை பார்ப்பது மிக கேவலமானது, மிக கேவலமானது. நான் சங்கர் கொல்லப்பட்டான் என்பதற்கு கூட வருந்தவில்லை. ஆனால் அந்த கௌசல்யாவின் நிலையை எண்ணி பாருங்கள். இளவரசன் கொல்லப்பட்டான் என்பதற்காக கூட நான் கவலைப்படவில்லை. நீங்கள் பெற்ற பிள்ளை திவ்யாவின் வாழ்க்கை என்ன ஆனது என்பதை எண்ணி பாருங்கள். பொது இடத்தில் அந்த பெண்கள் இன்றைக்கு தலையிலிருந்து வாழ முடியுமா? அவர்களின் எதிர்காலம் என்ன? இந்த காட்டுமிராண்டித்தனம் எங்கே போய் முடியும்? தலித்துகளை கொள்வது என்பது நீண்ட நெடுங்காலமாக இருந்து வருகிறது. ஆனால் நீங்கள் பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி உச்சி மோந்து கண்ணே பொன்னே மணியே என்றெல்லாம் அந்த குழந்தையை கொஞ்சி விளையாடினீர்களே, அப்படிப்பட்ட அந்த குழந்தையை கொல்லுவதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வருகிறது? ஈவிரக்கமற்ற நிலை. இந்த நிலையை உருவாக்கியது யார்? கௌசல்யா சொல்கிறார், என்னுடைய தந்தையை செய்திருக்க மாட்டான், என் தாயினை செய்திருக்க வாய்ப்பில்லை. இதிலே யாரோ தலையிட்டு இருக்கிறார். கைது செய்யப்பட்ட 4 பேரில் ஒருவன் இந்து மக்கள் கட்சியை சார்ந்தவர் என்று அன்றைக்கு பத்திரிகைகளில் செய்தி வருகிறது. இவர்கள் தான், இப்படிப்பட்ட சக்திகள் தான் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களையும் மீறி முடிவெடுக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஆபத்தானது! பரமக்குடியிலே போலீஸை நெஞ்சிலே கை வைத்து தள்ளினார்கள் என்பதற்காக துப்பாக்கிச் சூடு நடத்தியது தமிழ்நாடு காவல்துறை. தாமிரபரணியிலே ஒரு பெண் போலீஸ் மீது யாரோ கை வைத்து விட்டார் என்பதற்காக துப்பாக்கி சூடு நடத்தி 17 பேரை படுகொலை செய்தது தமிழ்நாடு காவல்துறை. ஆனால் இப்படிப்பட்ட கேவலமான படுகொலை தமிழ்நாட்டில் பட்ட பகலில் வெட்ட வெளியில், அதுவும் கடைவீதி இளநீரை சீவுவதை போல சீவிவிட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். இந்த கூலிப்படை கலாச்சாரத்தை தடுக்கிற நடவடிக்கை ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கிறதா?
தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இந்த அரசு செயலிழந்து கிடக்கிறதா? எப்பேற்பட்ட அவலம் இது? இதை கண்டிக்கிற துணிச்சல் ஏன் தமிழ்நாட்டு அரசுக்கு இல்லை? செல்வி ஜெயலலிதாவுக்கு இல்லை, இந்த ஆட்சியாளர்களுக்கு இல்லை. இதுதான் நமக்கு வேதனை அளிக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தான் என்னை தேவையில்லாமல் அதிலே சம்பந்தப்படுத்தி எனக்கு எதிரான ஒரு வெறுப்பையும் இளைஞர்கள் இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே பதிவு செய்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். அவர்களுக்கு தவறான தகவல் கொடுத்ததால் அவர்கள் ஆத்திரப்படுகிறார்கள். நான் இந்த இடத்திலும் இப்படிப்பட்ட சமூக பதற்றத்தை உருவாக்கக்கூடிய எந்த செயலில் நியாயமான செயலாக இருந்தால் கூட பதற்றத்தை உருவாக்கக்கூடாது என்பதிலே நான் கவனமாக இருப்பேன். உரிமையை கூட சமூக பதற்றத்தை உருவாக்காத வகையில் எப்படி கேட்பது என்பதிலே இந்த இயக்கம் கவனமாக இருக்கிறது. என்னை நெருங்கி என்னோடு பழகுகிறவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியும். என் மீது அபாண்டமான பழியை சுமத்துகிற அவரே என்னுடைய நிதானத்தையும் என்னுடைய பொறுமையையும் பலமுறை பாராட்டியவர்தான். இன்றைக்கு திருமாவளவனை அடையாளப்படுத்தி இந்த தலித் வெறுப்பை ஒரு அரசியல் ஆதாயமாக்க வேண்டும் என்று அவர் திட்டமிட்டு அதை ஒரு செயல் தந்திரமாக கையாளுகிறாரே தவிர எனக்கும் இங்கே நடக்கிற இந்த சம்பவங்களுக்கும் சம்பந்தமில்லை என்பது அவருக்கே தெரியும். ஆனால் இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தினால், சமூக பதற்றம் உருவானால் தனக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்கும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார். கொஞ்சம் கூட சிரிக்காமல் 200 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 34 தொகுதியை என்ன செய்ய போகிறீர்கள்? போனா போவது, எதிர்கட்சி வரட்டும். இதை திரைப்படத்திலே வடிவேலால் மட்டும்தான் இப்படி சொல்ல முடியும். திரைப்படத்திலே நண்பர் வடிவேல் அவர்களால் மட்டும்தான் இப்படி எல்லாம் வசனம் பேச முடியும். அரசியலில் இப்படி ஒருவர் வசனம் பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர் மீது எந்த கோபமும் இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களிடையே நாடு முழுவதும் எனக்கும் பட்டுக்கோட்டையிலே இருந்த அந்த தம்பிகளுக்கும் என்ன சம்பந்தம்? கொடியேற்ற போனேன், என்னை அவன் குறிவைத்திருக்கிறான், காவல்துறை கைது செய்கிறது. அதற்கு பின்னணியில் இவர்கள் பரப்பிய அவதூறு தான் காரணம். இன்றைக்கு உடுமலைப்பேட்டையில் நடந்திருக்கிற சம்பவத்திற்கும் எனக்கும் என்ன தொடர்பு? அந்த தம்பியை நீ போய் இந்த பெண்ணை பார்த்து காதல் பண்ணு என்றா நான் சொன்னேன்? அல்லது நீங்கள் இப்படியெல்லாம் காதல் பண்ணுங்கள் என்று 10வது எங்காவது சொல்லி இருக்கிறேனா? அண்ணன் கிரா முத்தரசன் கூட இங்கு துணிந்து சொன்னார், யாரும் யாரையும் காதலிக்கலாம் என்று சொன்னார். அப்படி கூட நான் எங்கும் பேசியிருக்கேன். காதல் செய்ய அனைவருக்கும் உரிமை உண்டு. கௌசல்யாவுக்கு தன்னுடைய கணவன் யார் என்று தேர்ந்தெடுக்கிற உரிமை கௌசல்யாவுக்கு உண்டு. கௌசல்யா 10 வயது குழந்தை அல்ல, கௌசல்யா 13 வயது குழந்தை இல்ல, கௌசல்யா 20 வயதை தாண்டிய பெண். அவருடைய அப்பா கேட்டிருக்கிறார், அம்மா கேட்டிருக்கிறார், தாத்தா கேட்டிருக்கிறார், பாட்டி கேட்டிருக்கிறார். அம்மா வேண்டாம் என்று சொன்ன பிறகும் கடத்தி கொண்டு போய் 4 நாள் வைத்து சித்திரவதை செய்து சாப்பாடு கொடுக்காமல் தண்ணி கொடுக்காமல் நீ ஒத்துக்கொள்ள வேண்டும், அவனை விட்டு வர வேண்டும் என்று வற்புறுத்திய நிலையிலும் கூட கௌசல்யா உறுதியாக இருந்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நான் சங்கரை திருமணம் செய்து கொண்டேன், அவரோடு தான் வாழ்வேன் என்று உறுதியாக சொன்ன போது எக்கேடாவது கெட்டுப்போ என்று அந்த பெண்ணை கொண்டு வந்து உடுமலைப்பேட்டையிலே கடைவீதியிலே இறக்கி விட்டு போய்விட்டார். அதன் பிறகுதான் வந்தே வருகிறது. இதை கௌசல்யாவை சொல்லுகிறார். அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் போனா போகட்டும் என்று விட்டுவிட்டார்கள். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், கௌசல்யா மெத்த படித்தவர், பொறியியல் கல்லூரி மாணவி, 20 வயதை தாண்டியவர். அவருக்கு ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய வாழ்க்கையை தேர்வு செய்வதற்கான சுதந்திரம் இருக்கிறதா இல்லையா? உரிமை உண்டா இல்லையா? அதை இன்றைக்கு பெற்றோர் என்கிற முறையிலே அவர்கள் கண்டிப்பதற்கு அல்லது தடுப்பதற்கு அவர்களுக்கும் உரிமை உண்டு, பெற்றோர்களுக்கு உரிமை உண்டு. அதை நான் மறுக்கவில்லை. தன்னுடைய பிள்ளை தவறான முடிவெடுத்தால் வழிகாட்டுவதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் பெற்ற தந்தைக்கும் தாய்க்கும் உரிமை உண்டு, அதிகாரம் உண்டு, பொறுப்பு உண்டு. அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை தாண்டி எனக்கு எல்லாம் தெரியும், நான் இந்த வாழ்க்கையை தேர்வு செய்து விட்டேன் என்று அவர்கள் உறுதியாக இருக்கிற போது இப்படி கொடூரமாக படுகொலை செய்வோம் என்று சொன்னால் எங்கே போய் முடியும்? தயவு கூர்ந்து தோழர்களே, இதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இது ஒன்றல்ல. ஏற்கனவே விருத்தாசலத்தில் கண்ணகி முருகேசன் கடத்தி கொண்டு போய் 3 மாதங்களுக்கு பிறகு ஊரே கூடி நின்ற போது அவர்களின் வாயில் நஞ்சை ஊற்றி குடிக்க வைத்து வாயில் நுரை தள்ளி துடிக்க அவர்கள் சாகிற வரையில் இன்று வேடிக்கை பார்த்து
அவர்களை படுகொலை செய்தார்கள். அடுத்து பழனி அருகே முத்துக்குமார் புவனேஸ்வரி, இந்த ஒரு சில ஆண்டுகளில் மட்டும் மிகப்பெரிய அளவிலான இந்த சாதி ஆணவ படுகொலைகள், இளவரசன் திவ்யா, கோகுல்ராஜ் சுவாதி, முத்துக்குமார் புவனேஸ்வரி, சங்கர் கௌசல்யா, எண்ணி பாருங்கள். இது வெளிச்சத்திற்கு வந்தவை, வெளிச்சத்திற்கு வராதவை எவ்வளவு எவ்வளவு. புள்ளி விவரம் சொல்லுகிறார்கள், 182 பேர் இந்த 3 ஆண்டுகளில் மட்டும் இப்படி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஐபிஎஸ் அதிகாரி சொல்லுகிறார், கணக்கில் வராத கொலை என்று கணக்கில் வராத 5000 பேர் தலித்துகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட அவலங்களில் இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றவும், தமிழ்நாட்டை மீட்கவும், தமிழ்நாட்டு மக்களை நல்வழிப்படுத்தவும் உறுதியேற்று மக்கள் நல கூட்டணி தேர்தலை சந்திக்கிறது. கடந்த 14ஆம் தேதி அன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகத்தில் ஒரு பாடல் அங்கே கேசட் வெளியிடுவதற்காக நாங்கள் கூடிய போது தமிழகத்தையே கொலுக்கக்கூடிய சங்கர் படுகொலை அந்த செய்தி வந்தபோது அதை கண்டித்து பத்திரிகையாளர் கூட்டத்திலே எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்தோம். தனித்தனியாக கண்டன அறிக்கை வெளியிட்டதோடு தமிழகத்திலே பல இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திய பிறகு எங்க மக்கள் நல கூட்டணி சார்பாக சென்னை மாநகரில் இந்த மகத்தான கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லாம் கனத்த இதயத்தோடு தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்கிறோம். உங்களுக்கு தெரியாதல்ல, 1950ஆம் ஆண்டு அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியல் சட்டம் அமலுக்கு வருகின்ற போது அதிலே தெளிவாக குறிக்கப்பட்ட சரத்து பிரிவு என்பது தீண்டாமை கொடுமை ஒழிக்கப்பட்டு விட்டது, அதை கடைபிடிப்பது தடை செய்யப்படுகிறது என்று அரசியல் சட்டத்தில் தெளிவாக பொறிக்கப்பட்டிருக்கிறது. 50ஆம் ஆண்டு அந்த சட்டம் அமலுக்கு வந்தது. ஆனால் அந்த சட்டத்தை அமலாக்குவதற்கு பல மாநில அரசுகள் தவறிய போது, தீண்டாமை கொடுமை தொடர்கின்ற போது, சாதி கொடுமை தொடர்கின்ற போது 56ஆம் ஆண்டு தீண்டாமை கொடுமை ஒழிப்பதற்காக குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனாலும் தீண்டாமை கொடுமை பல வடிவங்களில் தமிழகம் உள்ளிட்ட நாடு முழுவதும் நீடித்து வந்தது. 2 அரசியல் சட்டம் போதாது, குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் போதாது, அதற்கு மேலாக தீண்டாமை கொடுமை என்று சொல்லக்கூடிய வன்கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தடை செய்வதற்காக 89ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் வன்கொடுமை தடுப்பு சட்டம். நாங்கள் வேதனையோடு சொல்லுகிறோம், பல சட்டங்கள் வந்த பிறகு கூட, அரசியல் சட்டத்தில் தீண்டாமை கொடுமை ஒழிக்கப்பட்டு விட்டதாக பொறிக்கப்பட்ட பிறகு கூட, குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் என்பது அமலுக்கு வந்த பிறகு கூட, வன்கொடுமை தடுப்பு சட்டம் மத்திய சட்டம் வந்த பிறகு கூட தீண்டாமை கொடுமை என்பது பல வடிவங்களில் நீடித்து வருகிறது. அதில் கோரமான வடிவம் என்பது சாதி ஆணவ கொலை. முத்தரசன் இங்கே பேசியிருக்கிறார், திருமாவளவன் இங்கே பேசியிருக்கிறார், நிறைவாக வைக்கவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அதிகாரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை, ஓரிரு கருத்துக்களை பற்றி உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியாதல்ல, ஒரு சட்டமன்ற கூட்டம் நடைபெறுகிற போது ஒரு ஆண்டுக்கு முன்னதாக அந்த சட்டமன்ற கூட்டத்தில் ஒரு சட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் ஒரு பிரச்சனை எழுப்பினார். என்ன பிரச்சனை தெரியுமா? தமிழகத்தில் சாதி ஆணவ கொலை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது, கோரி கொலை தொடர்கிறது. அந்த சாதி ஆணவ கொலை தடுப்பதற்காக, அதை ஒடுக்குவதற்காக தனியாக சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் கேள்வி எழுப்பிய போது நான் பெருமையோடு சொல்லுகிறேன், மேடையில் வீட்டிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தனியாக சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை, அந்த கேள்வியை ஆதரித்தது சட்டமன்றத்தில் இடதுசாரி கட்சிகள். ஆனால் அந்த தற்காலிக முதலமைச்சராக இருந்த ஓனா பன்னீர்செல்வம் அவர் தானே தற்காலிக முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் பதில் சொன்னார் தெரியுமா? விவாதம் முடிந்த பிறகு பதில் சொல்லுகிறார். ஓராண்டுக்கு முன்னதாக சட்டமன்றத்தில் நடந்ததை சொல்லுகிறேன், சட்டமன்ற குறிப்பில் இருக்கிறது. பன்னீர்செல்வம் என்ன சொன்னார் தெரியுமா? தமிழகத்தில் சாதி ஆணவ கொலைவே நடைபெறவில்லை, அப்படிப்பட்ட கொலை பிரச்சனையே இடம் கிடையாது, சாதி ஆணவ தமிழகத்திலே நடைபெறவில்லை என்ற காரணத்தினால் எதிர்க்கட்சி உறுப்பினர் கேட்டது போல் தனியாக சட்டம் தேவையில்லை என்று அன்றைய தற்காலிக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் அவர் அளித்த பதிலுரை என்பது இன்றும் சட்டமன்ற குறிப்பேட்டில் இருக்கிறது.
நான் வேண்டுமென்று சொல்லுகிறேன், ஒரு பொய்யை அன்றைய முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் சொல்லுகிறார், பதில் சொல்லுகிறார், பொய்யை சொல்லுகிறார், உண்மையை மூடி மறைக்கிறார். அடுக்கடுக்காக சாதி ஆணுக்கள் நடைபெறுகிற போது அப்படிப்பட்ட கொலைகளை இல்லை என்று பன்னீர்செல்வம் சொல்லுகிற போது, நண்பர்களே, அந்த சட்டமன்ற கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். அவர் சட்டமன்றத்தில் இருந்திருக்கிறார். நான் அவரை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய ஒருவர் சாதி ஆணுக்கொலை நடைபெறுகிறது, தடுக்க தெரியாத சட்டம் வேண்டும் என்று அங்கே குரல் எழுப்புகிற போது அப்படிப்பட்ட பிரச்சனைக்கே இடம் கிடையாது, சாதி ஆணுக்கொலை நடைபெறவே இல்லை, ஆக தனியாக சட்டம் வேண்டாம் என்று அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தற்காலிக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பொய்யாக பதிலளிக்கின்ற போது, மு.க. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் அன்றைய முதலமைச்சருடைய கூற்றுக்கு ஆட்சேபனை தெரிவித்தீர்களா? கண்டித்தீர்களா? சாதி ஆணுக்களை பட்டியலிட்டு காட்டினீர்களா? இல்லையே. ஏன் மௌனம் சாதித்தீர்கள்? கலைஞர் கருணாநிதி திருக்குமர சட்டமன்ற கூட்டத்தில் மௌனம் சாதித்தார். தந்தையாவது என்னுடைய தனையர் மௌனம் சாதித்திருக்கிறார். முதலமைச்சருடைய தவறான பொய்யான கூற்றை ஆட்சேபிக்கவில்லை, நான் ஆட்சேபிக்கிறேன். ஆணுக்கொலை நடைபெறுவதாக கலைஞர் கருணாநிதியாவது அறிக்கை விட்டிருக்க வேண்டாமா? மக்கள் கூட்டணி சார்பாக சொல்கிறேன், சாதி ஆணுக்கொலை பற்றி விவாதம் நடைபெறுகிற போது ஆணுக்கொலை நடைபெறவில்லை என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முதலமைச்சர் பொய்யுரைக்கிற போது மௌனம் சாதித்தீர்களே. மக்கள் கூட்டணி சார்பாக சொல்கிறேன், ஆளுங்கட்சி ஆணுக்கொலை இல்லை என்று மறுக்கிறது, எதிர்கட்சி வரிசை இருக்கக்கூடிய அந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் மௌனம் சாதிக்கிறார். மக்கள் கூட்டணி சார்பாக சொல்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களோ திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களோ ஒருபோதும் நீங்க இது எதிர்காலத்திலே அம்பேத்கர் பெயரையோ தந்தை பெரியார் உச்சரிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மக்கள் கூட்டணி சார்பாக தன்னடக்கத்தோடு சொல்கிறேன், எந்த சட்டமன்றத்தில் தனியாக சட்டம் வேண்டும் என்று அங்கு முழக்கம் ஏற்பட்டதோ, மக்கள் கூட்டணி சார்பாக நாங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் தெளிவாக சொல்லி இருக்கிறோம். மக்கள் கூட்டணி ஆட்சிக்கு வருகிற போது சாதி ஆணுக்கள் தடுப்பதற்காக தனியாக சட்டம் கொண்டு வருவோம், சட்டம் கொண்டு வருவோம் சொல்லுகிற போது வேறு வகையில் சொல்லுகிறேன், மக்கள் கூட்டணி ஆட்சிக்கு வரும், அதிகாரத்துக்கு வரும், ஆணுக்கள் தடுப்பதற்கு தனியாக சட்டம் கொண்டு வரும் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கேன். ஒன்றா இரண்டா எத்தனை கொடுமைகள் அங்கே ஓனாப்பள்ளி மறுத்த பிறகுதான் கோகுல்ராஜ் படுகொலை. நண்பர்களே, கோகுல்ராஜ் படுகொலை என்று வருகிற போது அந்த கோகுல்ராஜ் அவருடைய காதல் திருமணம் என்பது திருமணம் நடைபெறவில்லை, காதலித்தார்கள், திருமணம் செய்து கொள்ளவில்லை. அதற்கு முன்னதாகவே கோகுல்ராஜ் அந்த சாதி ஆணவ பேரில் படுகொலை செய்யப்பட்டாரே, அவர் படுகொலை மட்டுமா? அந்த வழக்கை விசாரித்த புலனாய்வு அதிகாரி ஒரு விஷ்ணுபிரியா டிஎஸ்பி தற்கொலை செய்து கொண்டார். நான் உங்களை கேட்க விரும்புகிறேன், ஒரு ஆணவ கொலை கோகுல்ராஜ் படுகொலை செய்யப்படுகிறார், பொறியியல் கல்லூரி மாணவர். அதை விசாரிப்பதற்காக புலனாய்வு விசாரிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு டிஎஸ்பி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை செய்து கொண்டாரே. இந்த தற்கொலை என்று வருகிற போது இங்கே மக்கள் கூட்டணி சார்பாக சொல்கிறேன், இந்த கோகுல்ராஜ் படுகொலையை, விஷ்ணுபிரியா தற்கொலையை சிபிசிஐடி விசாரிக்க கூடாது, சிபி விசாரிக்க வேண்டும் என்று மக்கள் கூட்டணி சார்பாக இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தமிழக அரசு வற்புறுத்துகிறேன். நண்பர்களே, வேறு சில பிரச்சனை சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது, உங்களுக்கு தெரியாதல்ல. இத்தகைய கொலைகளை கண்டிக்கின்ற போது, இயக்கம் நடத்துகிற போது, சாதி ஒரு புத்திமத்தை ஆதரிக்கின்ற போது சில சாதி வீரர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? கடலூர் மாவட்டத்தில் ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்த பெண் தலித் இளைஞர் காதலிக்கிறார்கள், நேசிக்கிறார்கள், எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று அவர்கள் கேட்டபோது அந்த சாதி மறுப்பு திருமணத்தை செய்து வைப்பதற்காக முன்வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் பாலகிருஷ்ணன் அவர்கள் அவர்களுக்கு சாதி மறுப்பு திருமணத்தை செய்து வைத்தார். அதற்காக அவருக்கு கொலை மிரட்டல். சாதி மறுப்பு திருமணத்தை செய்து வைத்ததற்காக ஒரு கொலை மிரட்டல். சாதி ஆணவ கொலையை கண்டித்ததற்காக திருமாவளவனுக்கு கொலை மிரட்டல். மக்கள் கூட்டணி சார்பாக சொல்லுகிறேன், திருமாவளவர்கள் மீதோ பாலகிருஷ்ணன் மீதோ ஆணவ கொலை கண்டிக்கக்கூடிய தலைவர்கள் மீதோ
ஒரு துரும்பு கூட விழுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்பதை கூட்டத்தில் கடமைப்பட்டிருக்கிறேன். Don't play with the fire. நெருப்போடு விளையாடாதீர்கள். தீண்டாமை கொடுமை என்பது, சாதி ஆலோசனை என்பது ஒரு கட்சி பிரச்சனை அல்ல. கட்சி கடந்து, அரசியல் கடந்து, தேர்தல் கடந்து தமிழகத்து மக்கள் இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அன்றாடம் வேலைக்கு சென்றால் வீட்டிலே அடுப்பறிவில் சொல்லக்கூடிய அந்த விவசாய தொழிலாளர் எண்ணிக்கை என்பது 1 கோடி பேர். அதிலே பாதி பேர் தலித் மக்கள், பாதி பேர் பிற்படுத்தப்பட்ட மக்கள். அவர்களின்றி தமிழ் சமூகம் இல்லையே. அவர்களின்றி தமிழ்நாடு கிடையாது. அவர்களே தமிழ் சமூகம் கிடையாது. அவர்களே தமிழ்நாடு கிடையாது. 50 லட்சம் தலித் மக்கள் விவசாய தொழிலாளர்கள், 50 லட்சம் பிற்படுத்தப்பட்ட சாதிகளை சார்ந்த விவசாய தொழிலாளர்கள். இந்த 2 உழைக்கும் மக்களுடைய ஒற்றை பிளவுபடுத்துவதற்கு யார் முயற்சி எடுத்தாலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னொன்றையும் தமிழகத்து மக்களுக்கு தெளிவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நானும் திருமாவளவன் அவர்களும் முத்தரசன் அவர்களும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மல்ல சத்யா அவர்களும் ஒரு தொலைக்காட்சி பேட்டிக்கு சென்றிருந்தோம். பல கேள்விகள் கேட்டாங்க. அந்த நிருபர் ஒருவர் திருமாவளவனுக்கு ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் இன்னொரு கட்சியை சாதி கட்சி என்று சொல்லுகிறீர்களே, நாங்கள் சொல்வது உண்மையா சொல்றோம். இன்னொரு கட்சியை சாதி கட்சி நீங்கள் சொல்லுகிறீர்களே, விடுதலை சிறுத்தை கட்சி உங்கள் கட்சி என்பது சாதி கட்சி இல்லையா என்று அவரை பார்த்து நிருபர் கேள்வி கேட்டார். நான் சொன்னேன், அதற்கு அவர் பதில் சொல்லக்கூடாது, நான் பதில் சொல்றேன்னு சொல்லி நான் பதில் சொன்னேன். நண்பர்களே, தமிழகத்து மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், சாதி கொடுமையை எதிர்ப்பதற்கு, சாதி கொடுமையை ஒழிப்பதற்கு, சாதி வேறுபாட்டை ஒழிப்பதற்கு ஒரு கட்சி உருவாக்கப்பட்டால் அது சாதி கட்சி அல்ல. விடுதலை சிறுத்தை கட்சி என்பது சாதி கட்சி அல்ல. அது அம்பேத்கர் நடத்தியது சாதி அரசியலா? சொல்ல முடியுமா? சாதி கொடுமை எதிர்ப்பதற்காக ஒரு இயக்கம் உருவான கட்சி அது சாதி கட்சி அல்ல. அதற்கு மாறாக நான் வேதனை சொல்கிறேன், 81% மக்கள் ஒருபுறமாக, 19% மக்கள் மறுபுறமாக அப்படி வேறுபடுத்தி காட்டார்களே. சாதி கொடுமை ஆதரிக்கக்கூடிய, திணிக்கக்கூடிய அத்தகைய கட்சிகள் தான் சாதி கட்சி என்பதை இந்த கூட்டத்தில் வாழ சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மக்கள் கூட்டணி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் சாதி கொடுமை கூடாது என்று வருகிற போது தேர்தல் கடந்து அரசியல் சொல்ல விரும்புகிறேன். நண்பர்களே, உங்களுக்கு தெரியாதல்ல, தமிழகத்தில் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடிய பாரதி பிறந்த மண். தீண்டாமை கொடுமை கூடாது, சாதி வேதம் கூடாது என்று வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்போடு பணியாற்றிய தந்தை பெரியார் பிறந்த மண். ஆண்டாள் அடிமை கூடாது, சாதி கொடுமை கூடாது, அங்கு தீண்டாமை கொடுமை கூடாது என்று பல தியாகங்களை செய்த பொது உடைமை இயக்கம் என்பது போராடி அந்த மண். அம்பேத்கர் வழிவந்த விடுதலை சிறுத்தை கட்சி என்பது செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணில் 4 கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட ஜனநாயக உள்ளவர் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அனைவருக்கும் சமூக உணர்வு தேவைப்படுகிறது. சோசியல் கான்சியஸ். அது என்ன சமூக உணர்வு? நமது முன்னோடிகள் நமக்கு எத்தகைய சமூகத்தை அளித்தார்களோ, எத்தகைய சமுதாயத்தை அளித்தார்களோ, அதைவிட ஒரு சிறந்த சமூகத்தை, சிறந்த சமுதாயத்தை எதிர்கால சந்ததிக்கு நாம் அளிக்க வேண்டும் என்று சொல்கிற போது அத்தகைய சமூக பிறங்கியோடு மக்கள் கூட்டணி போராடி வருகிறது, பாடுபட்டு வருகிறது. நான் ஆளும் அரசுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், இங்கே பேசியவர்கள் தலைவர்கள் சொன்னார்கள், அங்கே கௌசல்யா சங்கர் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் கடந்த 8 மாத காலமாக அவர்களை கொலை செய்வதற்கு முயற்சி எடுத்த போது, புகார் வந்த போது காவல் நிலையத்திற்கு அவர்கள் சென்றார்கள். கௌசல்யா சொன்னார், திருமணமாக கூடிய வயது எனக்கு ஆகிவிட்டது, திருமண வயது அவருக்கு சங்கருக்கு ஆகியிருக்கிறது, விரும்பி திருமணம் செய்து கொண்டோம், எங்களை விரட்டுகிறார்கள், கொலைவெட்டல் வருகிறது என்று தெரிந்த பிறகும் காவல்துறை அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டாமா? இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லுகிறேன்,
சங்கர் படுகொலைக்கு பொறுப்பேற்க வேண்டியது ஆளும் அரசு, அதிமுக அரசு என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்திலே ஆளுங்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும், எதிர்கட்சி வரிசைக்கு திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும், இத்தகைய படுகொலை வருகிற போது மு.க. ஸ்டாலின் தாமதம் ஒரு அறிக்கை விடுறார். அந்த அறிக்கை மீண்டும் படிச்சு பாருங்க. கிராமத்தில் சொல்லுவாங்க, மொட்டத்தாதன் குட்டையில் விழுந்தான்னு. மொட்டத்தாதன் குட்டையில் விழுந்தான்னு சொன்னா கொலை கொலை வன்முறை சட்டம் ஒழுங்கு, அதுக்கு மேல அவர் ஒண்ணும் சொல்லல. சரி, பையன் அப்படி அறிக்கை விட்டுட்டான். சமூக வலையத்துல கடுமையா விமர்சிக்கிறாங்க, நான் பேசாதக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய தந்தை கலைஞர் அவரு அறிக்கை விடுறாரு. அவர் அந்த மொட்டைத்தாளன் குட்டையை விட்டான் பாருங்க, அது வேற எதுவுமே இல்லை. நான் கலைஞர் கருணாநிதி கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 10 ஆண்டுகளுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்று ஆணவ தடுப்பதற்கு தனியாக சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று விவாதம் நடைபெற்றிருக்கிறது. கலைஞர் கருணாநிதி அவர்களே, மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய அறிக்கையில் இந்த கொடுமை தடுத்து நிறுத்துவதற்காக சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டீர்களா? இல்லையே. தமிழகத்திலே தீண்டாமை கொடுமை தொடர்வதற்கு, சாதி அணக்கு தொடர்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தவறான அணுகுமுறை என்பது காரணமாக இருக்கிறது. நேற்று திருச்சியில் நடைபெற்ற திராவிட கழகத்தினுடைய மாநாட்டில் மு.க. ஸ்டாலின் பேசியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சி இல்லை என்றாலும் நீங்க ஆட்சிக்கு வரமாட்டேங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆட்சி இருந்தாலும் ஆட்சி இல்லை என்றால் கூட தந்தை பெரியாருடைய கோட்பாட்டை அமலாக்கி வருவதாக சொல்லுகிறீர்களே, நான் வேறு சொல்லுகிறேன். தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ தந்தை பெரியார் கோட்பாட்டை கைவிட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. மக்கள் கூட்டணி சார்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும், திராவிட முன்னேற்றம் வேண்டும், ஆட்சிக்கு வரக்கூடாது சொல்கிற போது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய குறைந்தபட்ச செயலத்தில் ஒரு முக்கியமான அம்சம் என்பது திமுக அதிமுக ஊழல் வேறுபாடு கிடையாது, மதவெறி எதிர்ப்பதில் வேறுபாடு கிடையாது. தீண்டாமை கொடுமை எதிர்ப்பதில், ஆணவக்கொலை எதிர்ப்பதில் இரண்டு பேர்களுக்கு அக்கறை கிடையாது என்பது மட்டும். இத்தகைய மோசமான சூழலில் தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டால்தான், ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அரசியல் மாற்றம் ஏற்பட்டு மாற்று பாதையில் சொல்லக்கூடிய மக்கள் கூட்டணி ஆட்சிக்கு வருகிற போது தீண்டாமை கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைப்பது மட்டுமல்ல, இத்தகைய சாதி ஆணவக்கொலை நடப்பதை தடுப்பதற்காக தனியாக சட்டம் கொண்டு மக்கள் கூட்டணி தனியாக சட்டம் கொண்டு வருவோம் என்று சொல்லி நான் நிறைவாக என்று சொல்ல விரும்புகிறேன். இந்த சங்கர் படுகொலை இருக்கிறது, அந்த வழக்கு வருகிற போது அதிலே அரசு நியமிக்கக்கூடிய அந்த ப்ராசிக்யூட்டர் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதற்கு மாறாக மக்கள் கூட சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர் தான் அந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தமிழ்நாடு முழுவதும் இத்தகைய சாதி பேதம் கூடாது, ஆளுகள் தடுத்துவதற்காக மக்கள் கூட்டணி சார்பு இங்கு மட்டும் தமிழ்நாடு முழுவதும் கண்டனக்குள் எழுந்து வருகிற இத்தகைய மகத்தான ஆர்ப்பாட்டத்துக்காக அனைவரையும் மக்கள் கூட்டணி சார்பாக வாழ்த்தி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன்.